த த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் டோன்ட் பி அ ஹிப்போக்ரைட். மாய்மாலத்தோடு இருக்காத உன் பிள்ளைங்களுக்கு முன்பாக. ஆமென். நீங்க பொய் சொன்னீங்கன்னா கூட எல்லாருமே தடுமாறுறோம். தடுமாறுனா கூட உங்க பிள்ளைங்க இருக்கும்போது சொல்லுங்க அவங்ககிட்ட. நான் தப்பு பண்ணிட்டேன். நான் உங்க அம்மாவ பார்த்து இப்படி சொல்லியிருக்க கூடாது. அவங்ககிட்ட போய் சாரி சொல்லுங்க. பிள்ளைங்ககிட்டயும் சாரி சொல்லுங்க. எங்கேயாவது தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டீங்கன்னா, அத ஏன் சொன்னீங்கன்னுலாம் உட்காந்து விளக்கம்லாம் செய்யுங்க. தட் இஸ் ராங். ஐ ஷுடன்ட் ஹவ் செட் தட். நான் பண்ணியிருக்க கூடாது. அப்படின்னு பிளைனா சொல்லிருங்க. சொல்லுங்க. நான் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டேன். உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கிறேன். லெட் தெம் சீ யூ ஆர் இம்பர்ஃபெக்ட். பட் யூ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் பெர்ஃபெக்ஷன். நீ பூரணமா இல்ல. ஆனா பூரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உங்க பிள்ளைகள் பார்க்கட்டும். 2வது த பிராக்டிசிங் பேரண்ட்ஸ் குவெஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ். நேர்த்தியா இருக்கிறத குறித்து நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்துலயும் நேர்த்தியாக இருக்கணும். அதை நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். நமக்கு இருக்கிற அந்த குவெஸ்ட் ஃபார் எக்ஸலன்ஸ், நேர்த்தியை குறித்து, தேர்ச்சியான காரியங்களை செய்வதை குறித்து, எல்லாவற்றையும் நலமாக, பூரணமாக செய்வதை குறித்து. நம்ம பிள்ளைகள் அவர்கள் எதில மனசு வச்சு செஞ்சாலும், அதிலே அவர்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் அதை போதிப்பது சரியானது, முக்கியமானது. அது வசனத்துக்கு அடுத்தது. நீங்க செய்யணும். அதே சமயத்துல, அப்படி நீங்க சொல்றவங்க எல்லாத்தையும் நேர்த்தியா செய்யணும். கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், இதுல வரணும், அதுல வரணும்னு சொல்லும்போது, அதே பெற்றோர்கள் நாம் யோசிக்கணும், இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேன் நான்.